நாள் 3 பாடம் 3 வகுப்பு 6 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்த பாடத்தில் இருந்து Nmms எக்ஸாம், ட்ரஸ்ட் எக்ஸாம், இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுகளுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பருப்பொருட்கள் அப்படின்னு தான் சொல்ல வருவாங்க. பருப்பொருட்கள் அப்படின்றது 3 நிலைகளில் இருக்கும். திண்மம், திரவம், வாயு பொருட்கள் அப்படின்ற 3 நிலைகளில் இருக்குது. எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். அணுக்கள் தான் ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகளாக மாறுது. மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து பொருட்களாக மாறுது. இந்த பாடத்தில் இந்த 3 நிலைகளில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு என்னென்ன இயற்பியல் பண்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பாடத்தில் விரிவாக விளக்கியிருப்பாங்க. சரி, எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறையை உடைய மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பொருட்கள் அனைத்தும் டேஷ் எனப்படும் கேள்வி கேட்டாங்கன்னா பருப்பொருட்கள் எனப்படும். பருப்பொருட்கள் அப்படின்னாலே நிறை இருக்கும், இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பண்புகள் இருக்கும். அப்போ நிறையை உடைய மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பொருட்கள் அனைத்தும் டேஷ் எனப்படும் கேட்டாங்கன்னா பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லணும். பருப்பொருட்கள் 3 நிலைகளில் காணப்படுகின்றன. அவை டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா திண்மம், திரவம், வாயு பொருட்கள் அப்படின்னு சொல்லணும். பருப்பொருட்கள் டேஷால் ஆனவைன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அணுக்களால் ஆனது. பருப்பொருட்கள்ன்றது அணுக்களால் ஆனது தான். அணுக்கள் மிக சிறிய டேஷ் அப்படின்னு சொன்னாங்கன்னா துகள்கள் அப்படின்னு எழுதணும். ஒரு காகித தாளின் தடிமன் டேஷ் அணுக்களின் தடிமனை கொண்டது. அதாவது ஒரு காகித தாளில் டேஷ் அணுக்கள் உள்ளன அப்படின்ற அர்த்தம். ஒரு காகித தாளில் லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்குது அப்படின்னு எழுதணும். அணுக்களின் அமைப்பை கண்டறிய டேஷ் நுண்ணோக்கி மற்றும் டேஷ் நுண்ணோக்கி பயன்படுகிறது. ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அணுக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் கண்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப 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 சிறிய துகள். அதனால் இந்த மாதிரி ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலமாக தான் நம்மளால் பார்க்க முடியும். கனடா அப்படின்றவர், அதுக்கப்புறம் டெமோக்ரிட்டஸ். கனடா அப்படின்றவர் இந்திய தத்துவமேதை, கிரேக்க தத்துவமேர் டெமோக்ரிட்டஸ். அவங்க 2 பேரும் அணுவை பற்றிய ஒத்த சிந்தனையுடைய கருத்துக்களை வெளியிட்டாங்க. கனடா பருப்பொருட்கள் உள்ள சிறிய துகளை டேஷ் என அழைத்தார் அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பரமாணு அப்படின்னு எழுதணும். கிரேக்க தத்துவமேதை டெமோக்ரிட்டஸ் அணுக்களை டேஷ் என்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அட்டாமஸ் அப்படின்னு எழுதணும். பருப்பொருட்களின் துகள்களுக்கிடையே டேஷ் இடைவெளி உள்ளது, அதிக இடைவெளி உள்ளது. பருப்பொருட்கள் துகள்கள் இருக்கலையே, அந்த துகள்களிடையே நிறைய இடைவெளி இருக்கும். பருப்பொருட்களின் துகள்களுக்கிடையே டேஷ் விசை உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஈர்ப்பு விசை உள்ளதுன்னு சொல்லணும். டேஷ் விசை துகள்களை பிணைக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா ஈர்ப்பு விசை. இந்த பருப்பொருட்களுக்கு இடையில ஈர்ப்பு விசை இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈர்ப்பு விசை தான் துகள்களை பிணைக்குது, ஒன்றுக்கொன்று பிணைக்குது. குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது டேஷ். விடை பார்த்திங்கன்னா திண்மம். குறிப்பிட்ட வடிவம் இல்லாதது, கொள்களின் வடிவத்தை பெறுவது டேஷ்ன்னு கேட்டாங்கன்னா திரவம்னு எழுதணும். குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது, அது எதுன்னு கேட்டாங்கன்னா வாயு பொருள்னு எழுதுங்க. அழுத்தத்திற்கு உட்படாதது திண்ம பொருள், சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படுவது திரவ பொருள், அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படக்கூடியது வாயு பொருள். துகள்களுக்கிடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு, துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். எதில்னு கேட்டாங்கன்னா திண்ம பொருள். துகள்களுக்கிடையே உள்ள இடைவெளி அதிகம், துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது, எனவே அவை எளிதில் நகரும். எதுன்னு கேட்டாங்கன்னா திரவம்னு எழுதுங்க. துகள்களுக்கிடையே உள்ள இடைவெளி மிக அதிகம், துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும். இது வாயு பொருள். பொதுவாக திண்ம பொருளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். திரவ பொருளில் அணுக்கள் தள்ளி தள்ளி இருக்கும். வாயு பொருட்களில் அணுக்கள் ரொம்ப அதிகமான இடைவெளி இருக்கும். திண்ம பொருளில் அணுக்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கனால தான் ஒரு திண்ம பொருளும் இன்னொரு திண்ம பொருளும் ஒன்றாக கலக்கிறது அப்படின்றது எளிதான விஷயம் கிடையாது. ஆனால் திரவ பொருள்னால், இப்போ திரவ பொருளில் அணுக்கள் இடைவெளி விட்டு இருக்குது. ஸோ திரவ பொருட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு திடப்பொருளை நம்ம எளிதாக கலந்துடலாம். தண்ணி இருக்குது, தண்ணின்றது திரவம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் தள்ளி தள்ளி இருக்கும். சர்க்கரை அப்படின்ற திடப்பொருளை நம்ம உள்ளே கலக்கிறப்ப சர்க்கரையோட அணுக்கள் நீர் மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, நீரோட அணுக்கள் அதுதான் நிறைய கேப்போடு இருந்தது இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே வந்து சர்க்கரையோட அணுக்கள் உள்ளே வந்து சேர்ந்துருது. அதனால் எளிதில் கரைஞ்சிடுது. அதுமாதிரி வாயு பொருட்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அணுக்கள் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குது. தள்ளி தள்ளி இருக்கனால தான் நம்மளே அந்த வாயு பொருட்கள் இருக்கிற இடத்துல
நம்மள உட்கார முடியுது அப்படின்னா நம்ம சுற்றி காற்று இருக்குது, அதில் மூலக்கூறுகள் தள்ளி தள்ளி அமைஞ்சிருக்குது. தள்ளி தள்ளி அமைஞ்சிருக்கனால தான் நம்ம அந்த இடத்துல போய் உட்கார முடியுது. துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கின்றன எதுன்னு கேட்டாங்கன்னா திண்ம பொருள். அது நெருக்கமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகம் அப்படின்னு அர்த்தம். அது ஈர்ப்பு விசை திண்ம பொருளை விட கம்மியாக இருக்கும் திரவ பொருளுக்கு. அதில் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் ஈர்ப்பு விசையும் அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்கும். அப்போ வாயுப்பொருளை கேட்கவே வேணாம், அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குது, அதனால் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். திண்மத்தில் துகள்கள் எளிதில் நகராது, அது ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது, அதனால் திண்மத்தில் துகள்கள் நகராது. திரவத்தில் துகள்கள் எளிதில் நகரும். வாயுக்களில் துகள்கள் அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும். ஒரு தூய பொருள் என்பது ஒரே தன்மையான டேஷால் மட்டுமே ஆனது, துகள்களால் ஆனது. துகள்கள்னு எழுதலாம், இல்லைன்னா அணுக்கள்னு எழுதலாம். பொதுவாக நம்ம எது தூய பொருள் அப்படின்னு சொல்லுவோம்னா, எந்த தீமை தரக்கூடிய பொருட்களும் கலக்காமல் இருந்தால் அது தூய்மையான பொருள் அப்படின்னு நார்மலான பர்சன்ஸ் நம்மளை மாதிரி ஆளுங்களும் நினைக்கிறது. ஆனால் வேதியியலாளர்களா என்ன நினைக்கிறாங்கன்னா, தூய பொருள் அப்படின்னா ஒரே தன்மையான துகள்களால் மட்டும் ஆனதாக இருந்தால் மட்டும்தான் அது தூய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. தூய பொருள் டேஷாகவோ அல்லது டேஷாகவோ இருக்கலாம்னு கேட்டாங்கன்னா தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவும் இருக்கலாம். ஆமாம், தூய பொருள்ன்றது தனிமமாகவும் இருக்கலாம், இல்லை சேர்மமாகவும் இருக்கலாம். ஒரு தனிமம் என்பது சிறிய துகள்களால் ஆன டேஷ் வகை அணுக்களால் ஆனது, ஒரே வகை அணுக்களால் ஆனது. தனிமமாக இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் ஒரே வகை அணுக்களாக தான் இருக்கணும். இப்போ ஹைட்ரஜன் அப்படின்ற தனிமமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய அணுக்களால் மட்டும்தான் ஆனதாக இருக்கும். ஒரு மூலக்கூறு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கையாகும். டேஷ் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கையாகும்னு கேள்வி இருந்ததுன்னா அது ஒரு மூலக்கூறு. 2 அணு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட அணுக்கள் இருந்தால் அது ஒரு மூலக்கூறு. டேஷ் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு பொருளாகும். சேர்மம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்றா சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் சேர்மம். வேதியியல் சேர்க்கை மூலம் ஒன்றா சேர்ந்தால் அது சேர்மம். டேஷ் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டதாகும். கலவை. டேஷ் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள். கலவை தான் தூய்மையற்ற பொருள். டேஷின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கும். கலவையோட பகுதி பொருட்கள் இப்போ சேர்மமாக இருந்ததுன்னா அது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் சேரணும். H2O அப்படின்னு ஒரு சேர்மம் இருக்குன்னா ஹைட்ரஜன் 2 பங்குனா ஆக்சிஜன் 1 பங்கு தான் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் சேரணும். ஆனால் கலவைக்கு அப்படி கிடையாது, எந்த விகிதத்துலேயும் சேர்ந்துருக்கலாம். ஒரு மிக்சர் எடுத்துக்கிறோம், அந்த மிக்சரில் கடலை அப்படின்றது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், கருவேப்பிலைன்றது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், பூண்டுன்றது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் அதில் கலந்துருக்கூடிய அத்தனை பொருட்களுமே பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் கலந்துருக்குன்ற அவசியம் கிடையாது. கலவையில் இருந்து அவற்றின் பல பகுதி பொருட்களை தனித்தனியே பிரிக்கக்கூடிய முறைக்கு டேஷ் என்று பேர், பிரித்தெடுத்தல் என்று பேர். கலவையாக இருக்கக்கூடிய பொருளிலிருந்து நம்ம தனியாக பிரித்தெடுக்கிறோம் இல்லையா, அந்த பிரிக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் பிரித்தெடுத்தல் அப்படின்ற பேர். இப்படி பிரித்தெடுக்கக்கூடிய முறைகள் நிறையா இருக்குது. வடிகட்டுதல், சலித்தல், கடைதல், கதிரடித்தல், தூற்றுதல், காந்த பிரிப்பு முறை, கையால் தேர்ந்தெடுத்தல், படிய வைத்து இருத்தல், வண்டல் படிவாக்கல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், இது மாதிரி பல முறைகளை பயன்படுத்தி கலவையிலிருந்து பொருட்களை நம்ம தனியாக பிரித்தெடுக்கலாம். வெவ்வேறு அளவுடைய பொருட்களை பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு டேஷ் என்று பேர்னு கேட்டாங்கன்னா சலித்தல். வெவ்வேறு அளவுகள் இருக்கக்கூடிய திடப்பொருளை பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு சலித்தல்னு பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தும் இது என்ன முறை அப்படின்னும் கேட்கலாம். மாவிலிருந்து தவிடை நீக்குதல், இது என்ன முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா சலித்தல்னு எழுதணும். மணலிலிருந்து சரளை கற்களை நீக்குதல், அதுவும் சலித்தல் முறையை சேர்ந்தது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கட்டுமான பணிகளில் மணலிலிருந்து சரளை கற்களை நீக்குவதற்கு கம்பியாலான சல்லடை பயன்படுத்தப்படுகிறது. மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்கு டேஷ் முறையினை கையாளலாம். கடைதல் முறை. கரையாத திடப்பொருட்களை திரவத்திலேருந்து பிரித்தெடுக்கணும் அப்படின்னா கடைதல் முறை. தயிர் கடையதை பார்த்துருப்பீங்க, தயிர் கடைஞ்சி கெட்டியாக இருக்கக்கூடிய வெண்ணெயை மட்டும் தனியாக எடுப்பாங்க, அதான் கடைதல் முறை. துணி துவைக்கும் இயந்திரம் இருக்குல்ல, வாஷிங் மிஷின், அந்த இயந்திரத்தின் மூலமாக ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து
நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றது. இந்த கடைதல் முறை தான் அதுவும். இந்த முறைக்கு டேஷ் என்று பேர்னு கேட்டாங்கன்னா மைய விலக்கல் அப்படின்னு பேர். மைய விலக்கல் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பெரிய கிளாஸ் வந்ததுக்கப்புறம் படிப்பீங்க. தானியங்களை அவற்றின் தாவர தண்டுகளில் இருந்து பிரிப்பதற்காக விவசாயிகள் தண்டுகளை கடினமான பரப்பில் அடிக்கின்றனர். இம்முறைக்கு டேஷ் என்ற பெயர் கதிரடித்தல். கதிரடித்தல் முறையில் தான் தானியங்களை தாவர தண்டுகள்லேருந்து பிரிப்பாங்க விவசாயிகள். காற்றை பயன்படுத்தி உமியை மட்டும் அகற்றுவாங்க இல்லையா, அந்த முறைக்கு தான் தூற்றுதல் அப்படின்னு பேர். தானியங்களிலிருந்து உமியை அகற்றுவதற்கு பயன்படும் முறைக்கு டேஷ் என்ற பெயர் தூற்றுதல் அப்படின்னு பேர். டேஷ் என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும். உமி தான் அந்த நெல் இருக்கு இல்லையா, நெல்லுனா உள்ள அரிசி இருக்கும், அதுக்கு மேலே இருக்குது இல்லையா, அதுதான் உமி. அரிசியின் வளர்நிலை காலங்களில் டேஷ் அரிசியை பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டாலும் உமி தான். அரிசி வளரப்போ அதை பாதுகாக்கக்கூடியது அந்த உமி தான். கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் டேஷ் பயன்படுகிறதுன்னு கேட்டாங்கனாலும் உமி தான். கற்கள் தானியங்களிலிருந்து மாறுபட்ட உருவத்தை பெற்றிருக்குமானால் அவற்றை நாம் எளிதாக அடையாளம் கண்டு கையால் நீக்குகிறோம். இம்முறைக்கு டேஷ் என்று பெயர் கையால் தெரிந்தெடுத்தல் என்று பெயர். காந்தத்தினை பயன்படுத்தி திண்மங்களை பிரிக்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர் காந்த பிரிப்பு முறை. ஒரு கலவையில் கனமான பொருட்கள் இருப்பின் அவற்றை சிறிது நேரம் அசைக்காமல் வைக்கும் பொழுது எடை அதிகமான பொருட்கள் வண்டலாக தங்கிவிடும். மேலடுக்கில் தெளிந்த நீர்மம் கிடைக்கும். இம்முறைக்கு டேஷ் என்று பெயர் படிய வைத்தல் என்று பெயர். வண்டலில் இருந்து நீர்மத்தை பிரிக்கும் முறைக்கு தெளிய வைத்து இருத்தல் என்று பெயர். அடியில் தங்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் வண்டல்னு பேர். அப்படி வண்டலில் இருந்து நீர்மத்தை பிரிக்கக்கூடிய முறைக்கு தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னு பேர். அடியில் தங்கக்கூடிய பகுதி வண்டல்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கக்கூடிய தெளிந்த நிலையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து தெளிந்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலவையில் உள்ள களிமண், மணல் போன்ற கரையாத பொருட்களை வடித்தாளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறைக்கு டேஷ் என்று பேர்னா வடிகட்டுதல். இது மட்டும் இல்லை, நம்ம டீ போட்டோம்னா வடிகட்டுறோம் இல்லையா, திண்ம பொருளும் திரவ பொருளும் கலந்துருக்கும். அந்த திரவ பொருள்லேருந்து திண்மத்தை பிரித்தெடுக்கிறதுக்காக ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டுறோம் இல்லையா, அதுவும் வடிகட்டுதல் தான். வடிகட்டியை கடந்து கீழே இறங்கக்கூடிய திரவத்திற்கு வடிநீர் என்றும் வடித்தாளில் தங்கும் கரையாத பகுதிக்கு வண்டல் என்றும் பெயர். அப்போ வடிகட்டியை கடந்து கீழே இறங்கும் திரவத்திற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வடிநீர்னு பேர். வடித்தாளில் தங்கும் கரையாத பகுதிக்கு டேஷ் என்று பெயர் கேட்டாங்கன்னா வண்டல் என்று பெயர். சில வேளைகளில் கடைகளில் நாம் வாங்கும் உணவுப் பொருட்களில் தேவையற்ற பொருட்களோ அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களோ காணப்படும். இதற்கு உணவு கலப்படம் என்று பெயர். இதற்கு டேஷ் என்ற பெயர்னு கேட்டாங்கன்னா உணவு கலப்படம் என்று பெயர் அப்படின்னு எழுதணும். டேஷ் என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. எதிர் சவ்வூடு பரவல் முறையில். நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் பாடம் இதோட முடியுது. இந்த பாடத்தில் வேறு ஏதாவது சேர்க்கலாம், வேறு கொஷின்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாடத்துக்குரிய முழு விளக்கங்களும் அடங்கிய வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நன்றி.